வணக்கம், அன்பும் அருளும் பெருகட்டும். ஆன்மீகம்னா என்ன? இன்றைக்கி அதை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் பேசலாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோளுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச சாமி பேர், ஏதாவது ஒரு தெய்வத்தின் பேரை கமெண்ட் பண்ணுங்கள். அந்த யூடியூப் என்ன பண்ணுன்னா, எவ்வளோ லைக்கு கமெண்ட்ஸ் வருதோ, சப்ஸ்கிரைபர் வராங்களோ அதை வச்சு தான் அதிகமாக இந்த வீடியோவை மூவ் பண்ணோம். அதுக்கு நம்ம என்ன தகவல் சொல்கிறோங்கிறதெல்லாம் தெரியாது. எவ்வளோ ஆதரவு வருதோ அதை வச்சு தான் இந்த வீடியோவை அதிகமாக அது மூவ் பண்ணிட்டோம். இதை வச்சு ஆன்மீகத்துக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேங்க. கடவுள் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்ச அதிர்வலை தான். அந்த அதிர்வலைக்குள்ளே நீங்கள் எவ்வளோ உள்ளே நுழையிறீங்களோ, எவ்வளோ தெரிஞ்சுக்கிறீங்களோ, உங்கள் மனம் அதில் எவ்வளோ தூரம் ஈடுபடுதோ அதை வச்சு தான் உங்களுக்கு இறைவனோட அருள் கிடைக்குங்க. அதனால தாங்க இந்த உலகத்தில் எத்தனையோ கடவுள்கள் இருந்தாலும், சித்தர்கள் மகான்கள் தோன்றி மறைஞ்சாலும், இன்னுமே இங்கே சில தப்புகளும் சில பிரச்சனைகளும் மக்களுக்கு துன்பங்களும் நோய்களும் உருவாகிட்டே இருக்குது. அப்படின்னா முழுசாக அந்த அதிர்வலைகளுக்குள்ளே இன்னும் யாரும் வரல. முழுசாக அந்த பிரபஞ்ச அதிர்வலைகளுக்குள்ளே வந்தால் தான் அந்த அதிர்வு தான் நமக்கு அந்த அருள் அமுதத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த அருள் தான் நம்மளோட தேகத்து பிரச்சனையும் சரி, கர்மா பிரச்சனையும் சரி, மற்ற துயரங்கள் அனைத்தையும் அது சரி பண்ணி கொடுக்கும். நம்ம சும்மா மேலோட்டமாக பக்தியில் ஈடுபட்டு இருந்தோம்னா அது நமக்கு பரிபூர்ண திருப்தி தராது. கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும், திருப்பி 4 நாள் ஏதோ ஒரு சங்கடமும் பிரச்சனையும் உருவாகும். இந்த பிரபஞ்ச அதிர்வின் ரகசியத்தை தாங்க சிவயோக நித்திரை அப்படிங்கிறது. நம்ம சேனலுக்கு அதிகமாக வியூஸ் போக போக இன்னும் நிறைய தகவல் கொடுத்துட்டு வர்றேன். நன்றி.